ராமநாராயணன் சாரோட 7 படங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ராம்நாராயண் ஒரு யதார்த்தமான ஒரு சினிமாவே புரிஞ்சுக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்ஷியர், வாட் எவர் யூ மை சே. அவர் வந்து ஒரு படம் பண்ணும்போது இது இத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும், இது இப்படியெல்லாம் எடுக்கணும், இது எப்படி எடுத்தால் இவ்வளோலாம் செலவாகும், இதோட அவுட்கம் இவ்வளோங்கிறது அப்படி ஒரு கால்குலேட் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு இருந்தார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமானாலே காமர்ஸ் தான் பேசிக்கலி. போட்ட பணம் வரணுங்கிறது முதல் இருக்கும். அதில் பேர் புகழும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சில பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பணம் செலவு பண்ணி அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. அது ஒரு சார்பான ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். பட் ராம்நாராயண் என்றைக்குமே அவர் அப்படி பண்ணவே இல்லை சார். சார் வந்து 100 படங்கள் மேலே இயக்கிய ஒரு டைரக்டர்னா சாதாரணமான விஷயமே கிடையாது. இட்ஸ் நாட் எ ஜோக். மிகப்பெரிய சாதனையாளர். அவரோட அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். சினிமாவுக்கு என்ன தேவை, சீனுக்கு எவ்வளோ தேவைங்கிறது அவர்கிட்ட தான் கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம்.